பயிற்சி 1.3 ஆறாவது கணக்கு. ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 கொடுத்துருக்குது. என்னப்பா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 கொடுத்துட்டு வரையறுக்கப்பட்டால் ஒரு 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொடுக்கப்பட்டதை எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 மைனஸ் 3 எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 முதல் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிறது என்னப்பா பிரதியிடணும் 0. அப்போ 2 × 0 மைனஸ் 3 0 மைனஸ் 3 என்ன கிடைக்கும் மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1 2x மைனஸ் 3ல் எக்ஸ் இருக்கிற இடத்துல போடுறோம். 2 மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ இதை சுருக்கிறோம். எஃப் ஆஃப் 0வின் மதிப்பு மைனஸ் 3 எஃப் ஆஃப் 1இன் மதிப்பு மைனஸ் 1/2 கேட்டிருக்காங்க. 2 ரெண்டு ஒரே குறி கூட்டுறோம். மைனஸ் 4/2 அடித்து கொடுக்குறப்ப 1 1 2 2 4 அப்போ மைனஸ் 2. அப்போ இதன் மதிப்பு என்னது மைனஸ் 2. ரெண்டாவது கேள்வி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்கப்பா 2x மைனஸ் 3. ஸோ இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான், இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். அப்போ 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 3 இங்கிட்ட போகிறப்ப ப்ளஸ் 3 ஆகும். 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 3 பெருக்கல் இருக்க 2 இங்கிட்ட வரப்போ என்ன ஆயிரும் வகுத்தலில் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. மூணாவது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. மூணாவது கேள்வி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க புக்கில். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே எஃப் ஆஃப் எக்ஸு 2x மைனஸ் 3. இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இரண்டும் எப்படிப்பா இருக்கும் சமமாக இருக்கும். அப்போ 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸு இந்த மைனஸ் எக்ஸை இங்கிட்டு கொண்டு வரும், என்ன நம்பரை அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்டு வரப்போ மைனஸ் எக்ஸ் ஆகும். மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் 3 ஆகும். அப்போ ஒரு இங்கே ஒன்றுமே முன்னாடி இல்லைன்னா என்ன இருக்கதான் அர்த்தம்ப்பா 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ 2ல் 1 போச்சுன்னா ஒரு எக்ஸு. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன ஆகுது 3. எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது மதிப்பு எக்ஸின் மதிப்பு 3. கடைசி கேள்வி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. கொடுத்துருக்காங்க வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்குவோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்னப்பா போடணும் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ 2 × 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 2 உள்ளே கொண்டு போகிறோம். 2 × 1 2 2 × மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இந்த மைனஸ் 3 அப்படியே கீழே வந்துடும். ஸோ மைனஸ் 2x எண்களோட கூட்டெல்லாம் பெருக்கலாம். 2 மைனஸ் 3 என்னப்பா மைனஸ் 1. இதை என்னது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட மதிப்பு. ஆனால் என்னென்னு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 2x மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் 2x ப்ளஸ் மைனஸ் 1. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எண்ணெல்லாம் ஒரு பக்கம். ஸோ மைனஸ் 2x ஈக்குவல் டு இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும் ப்ளஸ் 2x ஆயிரும். மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கிட்டு இங்கே ஏற்கனவே மைனஸ் 1 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 3 இங்கிட்டு வரப்போ ப்ளஸ் 3 ஆகும். ரெண்டும் என்னது எக்ஸ் தான். ஸோ கூட்டலாம் 4x. ஸோ 3 மைனஸ் 1 ப்ளஸ் 3 என்ன அர்த்தம் வெவ்வேறு குறி. நான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். 3 மைனஸ் 1 2. நமக்கு தேவை எக்ஸு தான். ஸோ பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு இங்கிட்டு போகிறப்ப என்னப்பா ஆகும் வகுத்தலில் போகும். ஸோ 2 2 2 4. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது 1/2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸின் மதிப்பு என்னப்பா கிடைக்கிது 1/2ன்னு கிடைக்கிது.